அரசியல்ல வந்து ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது பொறுமை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் இவ்ளோ நாளா நம்ம ஆண்டு விழாக்கு வரும்போதுலேருந்தே அவர் வந்து நான் சிக்கல்ல இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இவ்ளோ நாளா பொறுமையா இருந்து, அவர் ரெக்வெஸ்ட் பண்ணி, ரெபல் பண்ணி நடக்காததுனால தான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அத இபிஎஸ் கன்சிடர் பண்ணுவாரா இப்ப? தெரியாது. பண்ணாருன்னா அவருக்கு நல்லது. அத வந்து எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிற அதில வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குங்க. செங்கோட்டையன் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று, அவர் வந்து அதிமுகல எல்லாரையும் சேர்த்துடுறோம், இல்லாட்டி கூட்டணி அமைச்சுடுறோம் அப்படின்னு ஒண்ணு சொன்னார்ன்னு வச்சுக்கங்க. அப்ப நாளைக்கு செல்லூர் ராஜு அவர்களும் ஒரு பிரச்சனை கிளப்பார். மதுரையில எங்களுக்கு இவ்வளோ பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளை கழிச்சு சி.வி. சோமு ஒரு பிரச்சனையை கிளப்பலாம். நாளை கழிச்சு வந்து நத்தம் விஸ்வநாதன் ஒரு பிரச்சனை கிளப்பலாம். இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லலாம். அப்ப அந்த சங்கடத்தையும் அவர் யோசிக்கணும். ஹவ் ஃபார் வி கேன் அக்செப்ட் த டிமாண்ட் அப்படிங்கள நீங்கள் டிமாண்டை வந்து புரிஞ்சு ஏற்று நடந்தீங்க அப்படின்னா டிமாண்ட் கூட்டிகிட்டே போகிறதுக்கான வாய்ப்பும் உண்டு. உங்களுக்கு புரியல சார், தலைவர் பெருந்தமே நடந்துக்கிட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இப்படிலாம் வந்து கையை முறுக்கிட்டே இருந்தால் தான் ஒழுங்காக இருப்பார் அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்போ ஒரு தலைவராக நீங்கள் வேறு மாதிரி மூவ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன இப்படி அடிச்சுட்டா, இந்த மாதிரி பால் வந்து இப்படி அடிச்சிருக்கணும், இப்படி சிக்ஸ் அடிச்சிருக்கணும், ஃப்ரண்ட் ஃபுட் போட்டுக்கணும், பேக் ஃபுட் போட்டுக்கணும் எல்லாம் சொல்லலாம். ஆனால் பிளேயருடைய முடிவு வந்து என்டர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து அந்த இடத்துல பால் வரும்போது எடுக்கக்கூடிய முடிவு. ஸோ திரு எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுப்பாரா இல்லை நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய ஒன்று சேர்ந்தா உண்டு வாழ்வு, அவ்வளோதான். ஸோ ஒன்று சேர்றாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ்.